வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இந்த வீடியோவில் யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலிருந்து நியூட்டன் ரிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூட்டன் ரிங்ஸ் அப்படிங்கிறது டார்க் அண்ட் பிரைட் ரிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். இதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது யாரு அப்படின்னா ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறவங்க தான் அப்சர்வ் பண்ணாங்க. இந்த பேட்டர்னுடைய இம்பார்ட்டன்ட் நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா இதனுடைய சென்டர் பார்ட் வந்து டார்க்காக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி நியூட்டன் ரிங்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான கிளாஸ் பிளேட் மேலே கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுவோம். அப்படி பிளேஸ் பண்ணுறப்போ அந்த கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் ஃப்ளாட்டான கிளாஸ் பிளேட்டுக்கும் இடையில கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் ஏர் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ அங்கே ஏர் ஃபிலிம் வந்து ஃபார்ம் ஆகிடும். நம்ம இந்த செட்டப் மேலே லைட் ரேஸை பாஸ் பண்ணும் பொழுது சில லைட் ரேஸ் அந்த ஏர் ஃபிலிமோட டாப் வரைக்கும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். சில லைட் ரேஸ் அந்த ஏர் ஃபிலிமோட பாட்டம் வரைக்கும் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த ரேஸும் மீட் பண்ணிக்கும். அப்படி மீட் பண்ணிக்கிறப்போ ஒவ்வொரு லைட் ரேஸ்லையுமே என்ன இருக்கும், க்ரஸ்ட் அண்ட் ரஃப் இருக்கும் இல்லையா. ஸோ க்ரஸ்ட்டும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தால் அங்கே என்ன லைட் ப்ரொடியூஸ் ஆகும், என்ன ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், பிரைட் ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். வேற க்ரஸ்ட்டும் ரஃப்பும் மீட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடந்தால் அங்கே என்ன ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், டார்க் ரிங்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த நியூட்டன் ரிங்ஸில் பிரைட் அண்ட் டார்க் ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருக்குது. இருந்தாலும் ஏன் அந்த சென்டர் பார்ட் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா கிளாஸ் பிளேட்டும் அந்த கான்வெக்ஸ் லென்ஸும் டச் ஆகும் அந்த சென்டர் பார்ட்டில். அப்போது அங்கே ஏர் கேப்பே இருக்காது. ஏர் ஃபுல்லாக அந்த இடத்துல ஜீரோ ஆகிடும். அப்போது அங்கே என்ன இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால தான் அந்த சென்டர் பார்ட் டார்க்காக இருக்குது. ஸோ இப்படி தான் நியூட்டன் ரிங்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். பிரைட் அண்ட் டார்க் ரிங்ஸாக ஃபார்ம் ஆகும். சென்டர் பார்ட் வந்து டார்க்காக இருக்கும். இதில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது பாத் டிஃப்ரென்ஸ் வந்து ஹோல் வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். வேறஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது பாத் டிஃப்ரென்ஸ் வந்து வேவ் லென்த்தோடைய ஹாஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பார்த்தா இந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒய் இஸ் த வெரி சென்டர் பார்ட் ஆஃப் நியூட்டன் ரிங்ஸ் பேட்டர்ன் ஆல்வேஸ் அ டார்க் ஸ்பாட்? நியூட்டன் ரிங்ஸோட பேட்டர்னில் அந்த சென்டர் பார்ட் வந்து ஏன் டார்க்காக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அட் த சென்டர் பார்ட் ஏர் கேப் இஸ் 0 காசிங் த ஃபேஸ் ஷிஃப்ட் தட் ரிசல்ட் இன் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ சென்டர் பார்ட்டில் ஏர் கேப் வந்து இருக்காது, 0வாக இருக்கும். அதனால டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால நமக்கு டார்க் ஸ்பாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன யூனிட்லேருந்து எந்த கான்செப்ட்லேருந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.